கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாமாக. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேரடியாக நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். எஸ்டர்டே மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? தென் கோல்ட் ரேட் வந்து ஒரு லிட்டில் பிட் வந்து ஒரு இன்க்ரீஸ் கொடுத்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். நேத்து இல்ல ரொம்ப குறைவு தான், ஜஸ்ட் அபவுட் ஒரு $3-4 ஏறி முடிவடைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. பட் இன்னைக்கு தான் முக்கியமா இந்த ஃபெடோட எஃப்ஓஎம்சி மீட் செய்தி வெளியாக இருக்கு. அதுல வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் மேற்கொண்டு இன்னும் ஒரு $10 கட் பண்ண போறாங்க, $10 பில்லியன் கட் பண்ண போறாங்களா இல்லைன்னா வந்து கண்டினியூ பண்ண போறாங்களா அப்படிங்கிற செய்தி. அதனை அடுத்துதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றாங்களா இல்லையாங்கிறது தெரியும். அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ற கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தரா ஃபாலோ ஆகும். ஐ மீன் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தவரை இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணல, வெறும் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் இப்போதைக்கு கட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் மேல போகும். மற்றபடி நேற்று முன்தினம் இருந்த அந்த குளோபல் டிமாண்ட் நேற்று ஏறதுக்கும், தட் இஸ் கோல்டோட டிமாண்ட் நேற்று மார்க்கெட் விலை ஏறதுக்கும் ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு. மற்றபடி பெரிய ஏத்தம் கிடையாது. இன்னைக்கு முக்கியமாக இந்த ஃபெடோட மீட்டிங் அவுட்புட் கண்டிப்பா ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுக்குன்ற எதிர்பார்ப்பு எல்லா நடுவில் இருந்துட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. பட் அதுவும் அந்த ஃபெட் மீட்டிங்கை பேஸ் பண்ணி க்ரூட் ஆயிலோட மூவ்மெண்ட்ஸும் கொஞ்சம் நேற்று பெரிய அளவில் இல்லாமல் ஒரு ஸ்டாக்னெண்டா இருந்துட்டு இருந்தது. அதனை அடுத்து பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரையில எடுத்து பார்த்தோம்னா சைனீஸ் எக்கானமி நேற்று முன்தினம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கறதுனால மார்க்கெட் இறங்கினது. நேற்று அதோட இம்பாக்ட் பெருசா ஒரு கண்டினியூ ஆகல. ஸோ லிட்டில் பிட் மார்க்கெட் ஒரு இதான் செட் இருக்கு. ஏன்னா இதுவும் வந்து ஃபெடோட மீட்டிங் அவுட்புட்டை வச்சு இன்கேஸ் எக்கானமி பெட்டரா இருக்கு, ஏதாவது ஃபெட் மீட்டிங்ல என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா மொத்தமா வந்து அமெரிக்க பொருளாதாரம் சரியா இருக்கா, சரியா இல்லையா, எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற செய்தி வெளியாகும். ஏன்னா ஃபெட் மீட்டிங் இல்லாத சமயத்தில் எடுத்தோம்னா ஒவ்வொரு விஷயம், அதாவது ஹோம் சேல்ஸ் தனியா வரும், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ் தனியா வரும், ஒவ்வொரு செய்தியும் தனித்தனியா வரும். இது மொத்தமா அந்த செய்திகளோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபெட் மீட்டிங்ல தெரியும் ஓவரால் எக்கானமி இஸ் டூயிங் பெட்டர் ஆர் நாட் அப்படின்னு. அப்படி பெட்டரா இருக்கா மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோல்டோட டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ கோல்டு கொஞ்சம் இறங்குன்னு சொல்லலாம். நேற்று டாலர் கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதனால கோல்டு ஏறதுக்கு அதுவும் கொஞ்சம் சப்போர்ட்டான ஒரு நியூஸா இருந்திருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். சொல்லுங்க விஜயகுமார். சார் ஆக்சுவலா இப்போ நீங்க investing.com சொல்லி இந்த கோமேக்ஸோட சார்ட் பாத்துட்டு இருக்கேன் சார். லைவ் எல்லாம் இப்போ மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. சோ வெப்சைட்லயே வருது. அந்த மாதிரி MCX இந்த லைவ் சார்ட் ஏதாவது இருக்குங்களா? அது கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்களா? அதுல மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல நீங்க என்ன மாதிரி MCXல லைவ் சார்ட் கிடையாது. அதுதான் கிரேட் வெஞ்சர்ஸ் லைவ் சார்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சார்ட்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதாவது இன்னும் பெட்டர் இண்டிகேட்டர்ஸ், அது வந்து வெப் பேஸ்ட் ப்ரௌசர் நீங்க சொல்றது, இது வந்து .exe அப்ளிகேஷன் பேஸ்ட். அதனால உங்க கம்ப்யூட்டர்ல உங்களுக்குன்னு ஒரு லைசன்ஸ் பேஸ்ட் சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க, அதுல நீங்க எல்லா விஷயங்களும் அதுல பார்த்து பழகிட்டு இருந்துக்கலாம். மேலும் பேசலாம் சார். வேலூர்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சரவணன். வணக்கம் மேடம். சொல்லுங்க சரவணன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வேற கிளைண்ட், பட் வெள்ளூர் உங்க ஆபீஸுக்கு போயிருந்தேன், கிரேட் வெஞ்சர் ஆபீஸ்க்கு. எந்த ஆபீஸ்? சென்னையில பேசியிருக்கேன் உங்க ஆபீஸ்ல. உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் சார், இந்த வீக்ல வந்துருவேன். எனக்கு என்ன டவுட்னா உங்க கிட்ட இருக்க சார்ட்ஸ் எப்படி இருக்கு, மற்ற சார்ட்ஸ் என்ன டிஃபரெண்ட், பிளஸ் இன்னைக்கு குரூட் ஆயிலும் ஜிங்கும் என்ன பொசிஷன் இருக்குன்னு சொல்லுங்க சார். நான் டிவில பாத்துக்கிறேன். ரைட். சார்ட்டை பொறுத்த வரையில ஆல்ரெடி இப்ப முந்தினே தான் சொல்லியிருந்தேன், அப்ளிகேஷன் பேஸ்ட் சாஃப்ட்வேர். ஒன்ஸ் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஒரு 50,000 மேல இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்ஸும் வந்துடும். அந்த சார்ட்ல இருக்கக்கூடிய 56 இண்டிகேட்டர்ஸும் இருக்கும். அது இல்லாமல் சூப்பர் ட்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க பை பண்ணணும், எங்க டார்கெட் வைக்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எல்லா விஷயமே கொடுத்துரும். முக்கியமாக சார்ட் யூஸ் பண்றவங்களுக்கு, கிரேட் வெஞ்சர்ஸ் கிட்ட வாங்கி சார்ட் யூஸ் பண்றவங்களுக்கு சொல்றேன், சார்ட் யூஸ் பண்ற மெஷினோ லேப்டாப்லயோ நீங்க வேற எந்த ஒரு ஆக்சஸும் வச்சுக்கூடாது. லைக் இமெயில் செக் பண்றதோ இல்லைன்னா மற்ற விஷயங்கள் ஜென்ரலா ப்ரௌஸ் பண்றதோ இதெல்லாம் இல்லாம அது டெடிகேட்டடா சார்ட்டுக்கும் ட்ரேடிங்காக மட்டும் அந்த லேப்டாப்பையும் நீங்க கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சார்ட் ப்ராப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நீங்க சில நேரம் அன்வான்ட் வைரஸ் ஏதாவது உள்ள புகுந்துருச்சு அப்படின்னா சார்ட்ல லைவா டேட்டா டவுன்லோட் லைவா போயிட்டு இருக்கும் இல்லையா, அதுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து சில நேரங்கள் கால்குலேஷன்ஸே மாறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால
சார்ட்ஸ் யூஸ் பண்றவங்க யாரா இருந்தாலுமே சரி, முக்கியமாக .exe சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் பேஸ்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்க யாரா இருந்தாலுமே சரி, அந்த மெஷின் முழுக்க சார்ட்டுக்கும் மார்க்கெட் ரேட் பாக்கிறதுக்காக மட்டும் வச்சுக்கோங்க, வேற எதுக்குமே யூஸ் பண்ண வேண்டாம். சார் உங்களோட சார்ட்டுக்கும் மத்த சார்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டாரு. தென் க்ரூட் ஆயில் அண்ட் ஜிங்கோட லெவல்ஸ் இன்றைக்கான லெவல் சார்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா எங்கேயுமே அக்ராஸ் இந்தியாவே எடுத்தோம்னா இந்த அளவுக்கு கிளைண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா சார்ஜ் கொடுத்து அதுல எங்க டார்கெட்ஸ் இருக்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் சொல்லிட்டு லைன் அப் போட்டு காட்டுறது எங்கேயுமே கிடையாது. எல்லாரும் பை இண்டிகேட்டர், செல் இண்டிகேட்டர் வேணா இருக்கே தவிர இதுதான் டார்கெட் 1, இதுதான் டார்கெட் 2, டார்கெட் 3 இதுதான், ஸ்டாப் லாஸ் இதுதான் சொல்லிட்டு எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்றது கிடையாது. அது இங்க பண்ணிட்டு திருச்சியில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சாமுவேல். குட் மார்னிங் சார், நான் திருச்சியில இருந்து பேசுறேன் சார். பேசுங்க. ஒன்றும் இல்லை சார், நம்ம கமாடிட்டி ட்ரேடிங்ல ஏடிஎல் லெவல், சூப்பர் ட்ரெண்ட் லெவல் எது வச்சு பண்ணாலும் ட்ரிகர் ஆயிருது, லாஸ்ட் தான் ட்ரிகர் ஆகுது நமக்கு. அதனால ஈக்விட்டியில இப்ப ரிலையன்ஸ்ல 25 ரூபாய் இறங்கும் போது வாங்குவோம், 25 ரூபாய் இறங்க வாங்கி ஏற வித்துட்டு வருவோம். அது மாதிரி இதுல ஏதாவது ஒரு கமாடிட்டி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார், அந்த மாதிரி நாங்க பண்றதுக்கு. நீங்க என்ன செய்யலாம், கிரேட் வெஞ்சர்ஸ் ஹெட் ஆபீஸ்க்கு தொடர்பு பண்ணி இதே சூப்பர் ட்ரெண்ட்ஸுக்கு நீங்க சொல்ற காப்பரோ இல்ல க்ரூட் ஆயில் எந்த ஒரு கமாடிட்டியா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் கமாடிட்டிக்கு போன ஒரு 6 மாசமோ இல்ல ஒரு 3 மாசமோ ஒவ்வொரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ இல்ல ஹாஃப் அன் டைம் ஃப்ரேமோ வச்சு அந்த 3 மாதம் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்றத தெளிவா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதா இல்லையாங்கிறத சொல்லுங்க. சூப்பர் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம். அந்த சூப்பர் ட்ரெண்ட்ஸ்ல நல்லா, அதாவது 80% எல்லாருமே ஹாப்பியா தான் இருக்காங்க. நிதானமா நீங்க ஒரு 2 கமாடிட்டி மட்டும் எடுத்து நீங்க கிளியரா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாஸ்ன்றதாக ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். அதனால நீங்க நிதானமா இருந்து கடைபிடிங்க. மற்றபடி இந்த பிளைண்ட் ட்ரேடிங் கேட்டீங்க இல்லையா, கண்மூடித்தனமா இந்த விலைக்கு மேல லோ ரேட் வந்தா பை பண்றது இல்ல ஹை ரேட் போனா ஷார்ட் போடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. அது எப்படியா இருந்தாலுமே ஆபத்து. என்னமோ ஒரு 5-6 ட்ரேட் லாபம் கொடுக்காம தெரியும், கடைசி ட்ரேட் மொத்தமா எடுத்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா அவாய்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். கோவையில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். சொல்லுங்க மணிகண்டன். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். அதாவது போன வாரம் ஒரு இது சொன்னீங்க, அதாவது ஷேர் மார்க்கெட் கொண்டு வரலான்ட்டு ஒரு அன்பான வேண்டுகோளுங்க சார். ஏன்னா நம்ம மக்கள்ல டெய்லி ட்ரேட் தான் பண்றாங்க, இன்ட்ரா தான் பண்றாங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரா பண்றது ரொம்ப கஷ்டங்க சார். அதனால தயவு செய்து ஒரு 1000 டைம் யோசனை பண்ணிட்டு மக்களுக்காக கொண்டு வாங்க. இல்ல ஏன்னா கமாடிட்டியே நீங்க அவங்களை வளர்த்தி விடுங்க. அதே என்னோட தாழ்மையான ரிக்வஸ்ட். இல்ல கமாடிட்டிஸ்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 80-85% எல்லா விஷயங்களும் கொடுத்துட்டேன். இன்னொரு 10-15% நான் இந்த சார்ட்ல இருந்து மெசேஜ் த்ரோ பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இது இல்லாம ஸ்டாக்ஸ் ஏன் எடுத்துட்டோம், ஸ்டாக் மார்க்கெட்டும் கேட்கறவங்க இருக்காங்க, கேட்கறவங்களுக்காக மட்டும்தான் ஸ்டாக்ஸே தவிர நான் ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரமோட் பண்ண போறது கிடையாது. 1. 2வது, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ராடே பண்றது கஷ்டம்னு சொன்னீங்க. அது கிரேட் வெஞ்சர்ஸ் எடுத்துட்டு நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா இன்ட்ராடே ஸ்டாக் மார்க்கெட்ல ஈஸியா தான் இருக்கும். நான் அநேகமா இன்னும் ஓரிரு மாதங்கள்ல ஒரு டிப்ஸ் ப்ரொவைடிங்க எடுத்து வர போறேன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும். ஏன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் டிரைவ் பண்ணி அதையும் ஒர்க் அவுட் பண்ணி அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதாவது நான் ஸ்டாக் மார்க்கெட் 6 மாதம் முன்னாடி ஆரம்பிக்க போறேன்னா வேலையை நான் ஒரு 3 மாதம் முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு வரது என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ள எடுத்துட்டு வரணும்ட்டு அதை இன்னும் மோர் சிஸ்டமேட்டிக், மோர் ஆட்டோமைஸ் பண்ண போறேன். இந்த அளவுக்கு கமாடிட்டிஸ் எஜுகேட் பண்ற அளவு ஸ்டாக்ஸ் எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் தான் வர போறாங்க. ஸோ அவங்களுக்கு எஜுகேட் பண்ண தேவை கிடையாது. என்னென்ன விஷயங்கள் நமக்கு டெக்னிக்கல்ஸ் என்னெல்லாம் கொடுக்கணும், அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் சேர்க்கிறோம், அவங்க எப்படி அதை யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு முறையை கையாளணுன்றதுக்காக அந்த வேலையில் இறங்கியிருக்கேன். கண்டிப்பா ஸ்டாக்ஸும் சரி கரன்சியும் அடுத்த மோஸ்ட் ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக் ஒரு வாரங்கள் சொன்ன போன வாரம் அடுத்த வாரம் மோஸ்ட் ப்ராப்ளி லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அதுல கரன்சி இன்னும் பெட்டரா இன்னும் ஈஸியா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது என்ன வேணுமோ அதை எடுத்து ட்ரேட் பண்றது அவங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்தேன். பட் கமாடிட்டிஸ் எப்பவுமே எனக்கு கமாடிட்டிஸ் தான் ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து கரன்சி ஸ்டாக் மார்க்கெட் தேவைப்படுறவங்களுக்காக மட்டும் தான். தொடர்ந்து பேசும் சேலத்துல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஹேமந்த் சார். கோல்டு இப்ப செல்லிங்ல இருக்கும்போது சில்வர் ஹை போக வாய்ப்பு இருக்குங்களா சார்? இப்ப பிசிக்கலா சில்வர் வாங்கி வைக்கலாமா? ரேட் என்ன ஆகும், ஏறுமா இறங்குமா? சொல்லுங்க, நான் டிவியில பாத்துக்கிறேங்க சார். சரி, கோல்டும் சில்வரும் ஆப்போசிட் ட்ரெண்ட்ல போறதுங்கிறது 10 வருஷத்துல ஒரு 2-3 முறை தான் நடக்கும். சென்ற வருடம் அதாவது 2011 அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கு அடுத்து ஆப்போசிட் ட்ரெண்ட் இல்லவே இல்லை. ஸோ மார்க்கெட் இப்போ கோல்டு இறங்கும் அப்படின்னு கோல்டு இறங்கும்னு நினைச்சால் சில்வர் ஏறுமா அப்படின்லாம் கேட்காதீங்க.
ரெண்டும் இப்போதைக்கு மோர்ல சேம் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. சில்வருக்குன்னு தனியா செய்தி வெளியானா மட்டும்தான் அதனோட மூவ்மெண்ட்ஸே மாறும் கோல்டை விட்டு. ஸோ இப்போதைக்கு ரெண்டும் ஒரே சைட்ல ஒரே ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருக்கோம். ஒன்று. இரண்டாவது, கோல்டு இப்போதைக்கு சில்வர் இப்போதைக்கு 50,000 வாங்கலாமான்னு கேட்குறீங்க, சாரி 41,000 வாங்கலாமான்னு கேட்குறீங்க. சில்வர் அப்படி வாங்குறது முடிவு பண்ணீங்கன்னா, பொசிஷன் எடுக்க முடிவு பண்ணா கடந்த ஒரு 3 மாத காலம் என்ன லோவோ அந்த லோக்கு கீழே மார்க்கெட் முடிவடைஞ்சால் ஸ்டாப் லாஸா வச்சுட்டு நீங்க பையிங் வேணாலும் பண்ணலாம். நன்றி சார். கோல்ட் அண்ட் சில்வர் வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ்ட் பையிங் ஃபார்ம்ல இருக்கு. அதே மாதிரி வந்து M6 சில்வர் வந்து கோ ஷார்ட் ஆன் ரேலி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். அது ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்ட், ரெண்டாவது சொன்னது வந்து கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல வந்து நேற்று முன்தினமே சொல்லியிருந்தேன், குளோபலா வந்து கோல்டு டிமாண்ட் ரைஸ் ஆயிருக்கு லைட்டா, அதனால பிசிக்கல் டிமாண்ட் ரைஸ் ஆயிருக்கு, அதனால மார்க்கெட் கொஞ்சம் மேல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படி குளோபல் பிசிக்கல் டிமாண்ட் ரைஸ் ஆயிருந்தா இன்னத்துக்கு ஒரு $30 இருக்கணும், ஜஸ்ட் ஒரு $5 to $6 தான் இருக்கு மார்க்கெட் ஃப்ரைடே மார்க்கெட் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. ஸோ அது ஏறது கரெக்ட், பட் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நியூஸ் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, அதனால MCXல வந்து மேல ஏற ஷார்ட் போலாம் அப்படின்னு சொல்றதும் தவறு. ஏன்னா மேல ஏற ஷார்ட் போயிட்டு திருப்பி அகைன் 1250 தாண்டிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு 2 நாள்லயே மார்க்கெட் 1270 போய் நிற்கும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க சார்? அதனால இப்போதைக்கு இட்ஸ் பெட்டர் டு இன்ட்ராடே தான் சொல்லுவேன். பொசிஷன் ட்ரேட் எடுத்து பண்றது அப்படிங்கிறது செய்யலாம். ஸ்டாப் லாஸ் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தா செய்யலாம். மேலும் பேசுவோம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ரவி. வணக்கம் மேடம். சொல்லுங்க ரவி. ரவி, கேள்வி என்னன்னு கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க கிளைண்ட் தான் நானு சார். இப்போ நேற்று காப்பர் சடனா என்ன சார் ₹10 ஏறிச்சு சடனா நைட்டு ஒரு 9 மணிக்கு. சரி, காப்பர் நேற்று முன்தினம் முடிவடைஞ்ச விலை எடுத்து பார்த்தோம்னா $427 முடிவடைஞ்சது. மார்க்கெட் நேற்று லோ வந்து காப்பர் நேற்று பிட்வீன் 431க்கு 428க்கு இடையில மார்க்கெட் ரொம்ப நேரம் ட்ரேட் இருந்தது. மார்க்கெட் சடனா மார்க்கெட் அந்த 7 to 8 rupees ஏறினதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு எடுத்தோம்னா, பேஸ் மெட்டல்ஸ் வந்து லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கர்வ் மார்க்கெட்ல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. தட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் காப்பர்னு சொல்லலாம். அது ஏன் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா, காப்பர் மைன் சிலியில வந்து ஒரு சின்ன அகைன் இன்னைக்கு ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆகலாம், ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் ஆகலாம்ன்ற மாதிரி சின்ன செய்தி வெளியாக தெரிஞ்சது. அதனால மார்க்கெட் ஏறிச்சு. இன்னைக்கு அது இன்கேஸ் இல்ல சிலி ஸ்ட்ரைக் கண்டினியூ ஸ்ட்ராங் ஆகுது, இல்ல ஆரம்பிக்க போறாங்க கன்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரினா மார்க்கெட் மேல போகும். இல்லங்கிற மாதிரி சடனா அதே ஒரு 7-8 ரூபாவும் இறங்க தான் செய்யும் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி பேஸ் மெட்டல்ஸோட மூவ்மெண்ட் சடனா இருக்கிறத பார்த்து நீங்க பெருசா பயப்படலாம் வேண்டாம். ஏன்னா பேஸ் மெட்டல்ஸ் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா எல்லா கமாடிட்டியுமே ஏறணும். எதுவும் பர்டிகுலரா ஒரே ஒரு கமாடிட்டிக்கு மட்டும் ஏறுது அப்படின்னா அது வந்து நிரந்தரமான செய்தியா இருக்காது. அதை ஜஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் எப்பவுமே. தொடர்ந்து பேசும் சார். பட்டுக்கோட்டையில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சுரேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க சுரேஷ், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. மேடம் நான் உங்க கிளைண்ட் தான் மேடம். சொல்லுங்க. பேசுங்க. சொல்லுங்க சுரேஷ். நான் உங்க கிளைண்ட் சார். 5757 ஐடி எனக்கு சார்ட் கொடுத்துருக்கீங்க சார். இப்ப வந்து கட் பண்ணிட்டாங்க. கேட்டாக்க அது வந்து பணம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணி வச்சிருக்கீங்க? அக்கௌண்ட்ல பேலன்ஸ் என்ன இருக்கு? நான் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் மேடம் சார். ஓகே, ₹1,00,000 பேலன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு மாதம் எவ்வளவு கட்ட சொன்னாங்க சார்? மாதம் எவ்வளவு கட்ட சொல்லிருக்காங்க சார்ட்டுக்கு? ₹300 கட்ட சொன்னாங்க சார். இது நான் ஆல்ரெடி இதே நிகழ்ச்சியில் பலமுறை சொல்லிட்டேன். சார்ட் ஒரு நிறுவனம் சார்ட் கொடுக்கலாமே தவிர அந்த டேட்டாஸ் நாங்க கொடுக்க கூடாது. மார்க்கெட் ரேட் நாங்க உங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறது எங்களுக்கு MCX விதிச்ச விதி. அப்படிங்கறதுனால நீங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்குற மாதிரி போகும். தேர்ட் பார்ட்டிக்கு பே பண்றதுதான் அந்த ₹250-300 நீங்க பே பண்ற மாதிரி வரும். அது நீங்க பே பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு லைவ் டேட்டா சார்ட் நான் கொடுத்துருவேன். சார்ட்டுங்கிறது வெறும் சாஃப்ட்வேர். அதுல ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும், ஆரோ மார்க்ஸ் எல்லாமே. அதை வச்சு எப்படி ஆரோ மார்க்ஸ் போறோம்னா எல்லா விஷயங்களும் செட் பண்ணி வச்சிருப்போம் அதுல. ஆனால் ரேட் வந்தா தானே உங்களுக்கு அந்த சார்ட்டும் மூவ்மெண்ட் கிடைக்கும். அந்த ரேட்ஸ் நாங்க கொடுக்க கூடாதுங்கிறது நீங்க வெளியில வேற இடத்துல வாங்கணுன்றதுக்காக அந்த ₹250-300 சார்ஜஸ் சொல்லுவாங்க. சார் ஜெனரலா வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண சார்ட் வந்து நீங்க தரீங்க சார் கிரேட் வெஞ்சர்ஸ்ல? 25,000 above இன்வெஸ்ட் பண்ணா வெறும் சார்ட் மட்டும் கொடுத்துருவோம். அதுல வந்து MTS மெக்கானிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கவே இருக்காது, ஆரோ மார்க்ஸ் எல்லாம் காட்டாது. 50,000க்கு மேல பண்ணாங்க அப்படின்னா
இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எம்டிஎஸும் சேர்த்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி எல்என்இ இன்வென்ட்ரியில வந்து நிக்கல் அண்ட் அலுமினியம் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். பேஸ் மெட்டல்ஸ் இன்வென்ட்ரி டிமாண்ட் இல்ல. நிக்கல் வந்து அந்த எக்ஸ்போர்ட் பேனை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க பிலிப்பைன்லயும் சரி இந்தோனேஷியாலும் சரி, அதனால மார்க்கெட் ஒரு சின்ன ஃபாலோ கொடுத்துருக்கு. அலுமினியம் அண்ட் அகைன் டிமாண்ட் இல்லை, சைனீஸ் மார்க்கெட் நல்லா இல்லை அப்படின்னும் போது டிமாண்ட் இல்லாத மார்க்கெட் இறங்குச்சு. காப்பர் மட்டும் ஏன் ஏறிச்சு லைட்டா மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா பிகாஸ் காப்பரோட சப்ளைல ப்ராப்ளம் வரா மாதிரி இருந்ததுனால காப்பர் லிட்டில் பிட் ஏறி முடிவு. மேலும் பேசும் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் பேசுங்க வெங்கடேஷ், கேள்வி என்னன்னு கேளுங்க சார். உங்களோட அளவுகள் ரொம்ப சிறப்பா இருக்கு, மெசேஜஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா அலுமினியம், லெட், ஜிங்க் மூணுமே வந்து பை சைடும் செல் சைடும் முழுமையான லாபத்தை கொடுத்திருக்கு நமக்கு ரேஷன்ஸோட அளவுகள் படி. சந்தேகம் என்னன்னா இதே போல முழுமையான நஷ்டத்தை இந்த 3 கமாடிட்டியும் ஒரே நாள் கொடுக்கறதுக்கு 8% வாய்ப்பு இருக்கு. ஒரே நாள்ல அலுமினியம், லெட், ஜிங்க் இது மூணுமே பை சைடு செல் சைடு 2 சைடுமே நஷ்டத்தை கொடுக்க 8% வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை முறை அது மாதிரி நடந்திருக்குன்னு தெரியல சார். அவ்வளவுதான் சார். மாதத்துல 2 முறை நடக்குங்க. என்னோட கணக்கு நான் பார்த்து ஆவரேஜா ஒரு வருஷத்துல எடுத்தோம்னா 25-30 முறை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மாதத்துல சராசரியா 2 நாள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பை சைடும் ஸ்டாப் லாஸ், செல் சைடும் ஸ்டாப் லாஸ். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா சார்ட் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு சார்ட்ல ஐ மீன் இது லைக் பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து அப் ட்ரெண்ட்ல போகும்போது நீங்க பை கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்க செலக்ட் பண்ண கமாடிட்டி மட்டும் வேற பைல போகுது, மற்ற கமாடிட்டிலாம் செல்ல போகுது அப்படின்னா உடனே அந்த நீங்க பை என்ட்ரிக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி கூட சார்ட்டையும் நீங்க மிக்ஸ் பண்ணி சார்ட் என்ன சொல்லி இருக்கு லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் சார்ட் எடுத்து பார்க்கலாம், இல்ல 1 hour சார்ட் எடுத்து பார்க்கலாம். சார்ட் டைரக்ஷன் மாறி இருக்கா, ஸோ அப்போ என்ட்ரி அவாய்ட் பண்ணலாமான்னு பார்த்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆரம்பத்தில் நீங்க பழகிறது கஷ்டம், 2-3 மாதம் தாண்டிச்சுன்னா நீங்க இதை பழகிக்கலாம். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். மதுரையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ராஜேஷ். சொல்லுங்க ராஜேஷ், உங்க கேள்வி சத்தமா கேளுங்க. ராஜேஷ் சத்தமா பேசுங்க. தொடர்புல இல்ல. அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாபு. சார் தொடர்புல இல்ல. சார் பொலிங்கர் பேண்ட்ஸ் என்ன அதை பத்தி சொல்லுங்க சார். பொலிங்கர் பேண்ட்ஸ் தான் நீங்க சாதாரணமா கேட்டுருவாரு, சார்ட்ல பண்ணி காட்டணும். சரி, பொலிங்கர் பேண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா சார்ட்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சார்ட்ல மேல ஒரு இருக்க டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. நீங்க எதுவும் பேராமீட்டர்ஸ் மாத்தி செட் பண்ண வேண்டாம் ஆரம்பத்துல. அதுல பேண்ட்ல வந்து பேண்ட்னா ரெண்டு பைப் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். மேல ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அது மூவிங் ஆவரேஜ் டிஃபரெண்ட் பேராமீட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த லைன் அந்த 2 லைனும் ஒன்னு பக்கம் சேரும்போது மார்க்கெட் சைட்வே மார்க்கெட் கிட்டக்க வரும்போது மார்க்கெட் சைட் மார்க்கெட் ஷ்ரிங்க் ஆகும்போது சொல்லலாம். சைட்வே மார்க்கெட் பெரிய ரேஞ்ச் இல்லை அப்படிங்கிறது. இன்கேஸ் பொலிங்கர் பேண்ட் லைனுக்கு மேல மார்க்கெட் அகைன் மார்க்கெட் 2 லைனுக்கும் கேப் அதிகம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல பெரிய ஒரு வாலடைலா இருக்கு மார்க்கெட் அர்த்தம். அப்படி அந்த லைனுக்கு மேல கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேன் கோ பை இமீடியட்லி, ஸ்ட்ராங் பை எடுக்கலாம். அப்படி போகும்போது நீங்க ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அந்த லைனுக்கு மேல இருக்க லைனுக்கு செட்டில் ஆச்சுன்னா நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகலாம். இதே வந்து செல் போகணும் அப்படின்னா கீழே இருக்க லைனுக்கு ஷார்ட் செல் மார்க்கெட் ஸ்டிக் முடிஞ்சதுன்னா செல் போகலாம். அதுக்கு மேல மார்க்கெட் செட்டில் ஆச்சு அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகலாம். தொடர்ந்து பேசலாம் சார். சேலத்திலிருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜெகன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஜெகன். வணக்கம் சார். வணக்கம் சார். நிக்கல் 115க்கு பை பண்ணிருக்கோம், 1115க்கு. அது என்ன பண்ணலாம் சார்? 1215க்குங்களா? 115 சார். நேற்று நைட்டு க்ளோஸ் ஆகும்போது பை பண்ணிருந்தேன் சார். இல்லைங்க, நிக்கல் 1115க்கு பைல இருக்கீங்களா? ஆமாங்க சார். மார்க்கெட் உங்களுக்கு பெரிய அளவு ப்ராஃபிட் இருக்குல்ல, ஏன் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க? சரிங்க சார். ஓகே, புக் பண்ணிடுங்க. கணக்கு இவ்வளவு பெரிய ப்ராஃபிட் இருக்கும்போது ஏன் ஹோல்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. வெளியேடுங்க. அது இன்னும் ஹோல்ட் அப்படி வைக்கணுமா? ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கணுமா? 1185 மார்க்கெட் செட்டில் ஆச்சுன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு அந்த பையை ஹோல்ட் பண்ண கண்டினியூ பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மதுரையிலிருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜேஷ். ஹலோ சார். சொல்லுங்க ராஜேஷ். என்னோட கோட் நம்பர் 16150. அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 1 month ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் கான்ட்ராக்ட் நோட் வரவே இல்லை சார். இல்ல, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க, கான்ட்ராக்ட் நோட் வரலைன்னா நீங்க உடனே போன் பண்ணி இமெயில் ஐடியை செக் பண்ணுங்க. சம்டைம்ஸ்
இந்த மாதிரி வந்து ஒரு 5-6 பேர் சொல்லியிருக்காங்க. நான் நிகழ்ச்சியில போன வாரம் சொன்னதுக்கு அப்புறமா சொல்லியிருக்காங்க. உங்களோட லைக் அப்படி இமெயில் ஐடியா கிராஸ் செக் பண்ணி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி டெஸ்ட் மெயில் ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுச்சு அப்படின்னா கான்ட்ராக்ட் நோட்ஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு வராத நாள் எத்தனை நாளாக இருந்தாலும் அத்தனை நாளைக்கும் நீங்க வேற இமெயில் ஐடி கான்ட்ராக்ட் நோட்ஸ் போயிருக்கீங்க. அதாவது நீங்க எங்களுக்கு பவுன்ஸும் ஆயிருக்கும். சம்டைம்ஸ் அந்த இல்லாத இமெயில் ஐடி இருந்து பவுன்ஸே இருக்கும். எல்லா இமெயில்ஸுமே திருப்பி உங்களுக்கு ஃபார்வர்டும் பண்ணி விடுவாங்க. ஸோ கான்ட்ராக்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது ஓவராலா நீங்க மொத்தமாக வச்சுக்கலாம். நீங்க ஒரு மாசம் அப்படின்னு ஒரு மாசம் கான்ட்ராக்ட் நோட்ஸ் நீங்க உடனடியா நீங்க வாங்கிக்கலாம். சார், க்ரூட் ஆயில் கரண்ட் மூவ்மெண்ட் என்ன இருக்கு? தென் க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்து மிக்ஸ்ட் இன் ஏஷியால இருக்கு சொல்லிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். க்ரூட் ஆயில் கரண்ட் மூவ்மெண்ட், ஆயில் கரண்ட் மூவ்மெண்ட் இட்ஸ் அகைன் ரேஞ்சே ட்ரெண்டே கிடையாது. இன்னைக்கு ஃபெட் மீட்டிங்ல இருந்து ஏதாவது ஃபெட் மீட்டிங் இன்னைக்கு பாசிட்டிவா முடிஞ்சால் மட்டும் டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஆயில் லைட்டா மேல போகலாம். ஃபெட் மீட்டிங் நெகட்டிவாவோ இல்ல பெரிய நியூஸே இல்ல அப்படின்னாலும் ஃபெட் மீட் நெகட்டிவா முடிஞ்சதுனால ஆயில் இறங்கும்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவா முடிஞ்சா ஏறுமே தவிர நெகட்டிவா முடிஞ்சது அப்படின்னா ஆயில் இறங்கலாம் செய்யாது. மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து ஆயில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வெட்னஸ்டே ஈவினிங் இன்வென்ட்ரி வேற இருக்கு. 8 மணிக்கு முன்னாடி இன்வென்ட்ரி 8 மணிக்கு இன்வென்ட்ரி 8 ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. யூஸ்வலா இன்வென்ட்ரி டைம்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபெட் மீட்டிங் வரதுனால ஒரு வாலடைல் கொடுக்கலாம். மோஸ்ட்லி 750 இருந்து அந்த 850 வரைக்கும் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க ஆயில் இன்னைக்கு. சார், நீங்க டாப் 5 டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் சொல்லணும்னா என்ன விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க சார்? என்ன டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து டாப் 5ல இருக்கு? அப்படி கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. ஸ்டார்ட் ஃப்ரம் ஏதாவது பிகினர்ஸ்க்குன்னு சொல்லணும்னா சூப்பர் ட்ரெண்ட்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் MACD அண்ட் தென் புல்லிங்கர் பேண்ட்ஸ் லே பண்ணிக்கலாம். பாரபோலிக் சார், கெல்ட்னர் சேனல் அண்ட் தென் யூஸ் பண்ண கேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேன் யூஸ் பண்ண கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட். கேன் ஆரம்பத்தில் பிகினர்ஸ்க்கு கேன் வேண்டாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தாலே போதும். பாரபோலிக் சார் மேஜர் என்ன சொல்லுவோம், ஹைகனாஷி கேண்டில்ஸ் லே பண்ணிட்டு மூவிங் ஆவரேஜை போட்டுட்டு மூவிங் ஆவரேஜ் மேலே ஸ்டிக் முடிஞ்சால் பை கீழே முடிஞ்சா செல், அதுக்கு MACD கிராஸ் ஓவரே வச்சுட்டு கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணாலே போதும். அதுக்கு மேல காம்ப்ளிகேட் பண்ணி பெருசா பார்க்க வேண்டியது எதுவுமே கிடையாது. கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.